Good morning students. Today we are going to see Unit 5 Living World of Animals. This is the new lesson in before lesson Living World of Plants. This is Living World of Animals. அதாவது விலங்குகள் வாழும் உலகம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா விலங்குகளும் எப்படி பயோடைவர்சிட்டியை ஃபாலோ பண்ணி இருக்குது அப்படிங்கிறது. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டு ஐடென்டிஃபை த டைவர்சிட்டி சீன் போத் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். டு டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலார் ஒற்றை செல் மற்றும் பல செல் உயிரினங்கள் பார்க்கலாம். டு ஐடென்டிஃபை த வேரியேஷன்ஸ் ப்ரெசன்ட் இன் லிவிங் ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு their habitat. Next, to list out the adaptations exhibited by the animal based on the habitat. To explain interrelationship present between various living forms. First one, see this flow chart. Biodiversity. This is unicellular organisms, paramecium, amoeba and chlamydomonas. அதாவது இதெல்லாம் ஒரு செல் உயிரிகள். இது பாருங்க camel it can live in deserts. Birds, fishes, lizard பார்த்தீங்கன்னா ஈருவாழ்விகள், அதாவது நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு பாருங்கள் நீரில் மட்டும்தான் வாழும். பேர்ட்ஸ் நிலத்தில் மட்டும்தான் வாழும். கேமல் பாலைவனத்தில் வாழக்கூடிய தகவமைப்புகள் அதுக்கெல்லாம் இருக்குது. அடாப்டேஷன்ஸ் அதை தான் அங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிசெல்லுலார்னால் பல செல் உயிர்கள். டைகர், மேன், மங்கி, எர்த்வார்ம், ஊர்வன. நெக்ஸ்ட்டு ஃப்ராக் இருவாழ்வி. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் அண்ட் பீஜியன் பரப்பன நீந்துவன எல்லாமே this is called a multicellular organism. Introduction. The National School Nallur organized a field trip to a nearby village called Anekkadu. The students were so happy to see a village with ponds, streams, green fields and coconut trees. அதாவது ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபீல்ட் ட்ரிப்பு. அதில் நிறைய க்ரீனரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பாண்ட்ஸு, ஸ்ட்ரீம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அலவுட் டு கோ அரவுண்ட். அதாவது டீச்சரோட ஹெல்ப்போட அவங்க எல்லாம் அங்கே சுற்றி பார்க்குறாங்க. ஒன் ஆஃப் தெம் சா 2 birds பில்டிங் எ நெஸ்ட். ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 பேர்ட்ஸ் நெஸ்ட்டு கூடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. வேர் டு த பேர்ட்ஸ் பில்ட் எ நெஸ்ட் அண்ட் ஒய். எங்கே பேர்ட்ஸ் கூடு கட்டுது, எதனால் கூடு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சில்ட்ரன் சா எ நம்பர் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளட்டரிங் நியர் த ஃப்ளாஸ். அதாவது பட்டர்ஃப்ளைஸ் நிறைய ஃப்ளாஸை சுற்றி பறக்கிறத பார்க்குறாங்க. த ஏர் வாஸ் ஸோ ஃப்ரெஷ், ஸோ காம், ஸோ குவைட் அண்ட் ஸோ ரிலாக்ஸிங். அப்போது ஏர் எப்படி இருக்குது, க்ரீனரிஷில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப குவைட்டாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்குது அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு. தே கேம் அக்ராஸ் எ பாண்ட் இன் த டிஸ்டன்ஸ். இட் ஹேட் சம் வாட்டர் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர் வேர் டார்க் க்ரீன் லோட்டஸ் லீவ்ஸ். அதாவது பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குது, குளம் இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் லீவ்ஸ் இருக்குது. A green frog was leaping from one lotus leaf to another making a croaking sound. அதாவது அந்த லோட்டஸ் லீஃப் மேலே தவளை ஒன்று இருக்குது. அது கிராக்கிங் சவுண்டை மேக் பண்ணிக்கிட்டே இருக்குது. A girl spotted a rabbit with a short tail. அதாவது ஒரு ரேபிட் ஷார்ட் டெயிலோட போகிறத ஒரு கேர்ள் பார்க்குறாங்க. கேன் யூ மேக் a list of the animals seen by the children. அப்போது நம்ம இது வரைக்கும் சொன்னதில் எத்தனை எத்தனை வகையான அனிமல்ஸை பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? வேர் தே ஆல் சிமிலர். அதெல்லாம் ஒரே மாதிரியான அனிமல்ஸா? இன் வாட் தே வேர் சிமிலர். எந்த விதத்தில் அதெல்லாம் சிமிலர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே போக போகிறோம். பயோடைவர்சிட்டி அப்படின்னா உயிரின பல்வகைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா வகையான விலங்குகளும் ஒன்றோடொன்று பிணைந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் அமைப்புக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி. பாருங்கள், இன் த லிவிங் வேர்ல்ட் எ லாட் ஆஃப் டைவர்சிட்டி இஸ் சீன் போத் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அதாவது
அனிமல்ஸுக்கும் பிளான்ஸுக்கும் நடுவில் நிறைய வகையான பயோடைவர்சிட்டி வந்து இருக்குது. எவ்ரி பிளான்ட் அண்ட் அனிமல் இஸ் யூனிக். ஒவ்வொரு விலங்குகளும் தாவரமும் வந்து தனித்துவமானது. இட் மே ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் த வெரைட்டி ஆர் வேரியபிலிட்டி அமாங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் த ஹேபிடேட்ஸ் இன் விச் தே லிவ். அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் அதை எங்கே வாழுதுங்கிற பொறுத்து அதுக்குரிய வெரைட்டி, நிறைய வகையான பல வகைகளில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, வேரியபிலிட்டி இருக்குது, ஒவ்வொரு தாவரங்களுக்கும் இடையிலான வேற்றுமை இருக்குது. பயோடைவர்சிட்டி இன்க்ளூட்ஸ் எ வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் சச் அஸ் தோஸ் தட் அக்யூர் இன் டெசர்ட்ஸ், ஃபாரஸ்ட், மவுண்டைன்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி எதுக்கெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ். வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம்னால் நம்ம என்ன சொல்லுவோம், டெசர்ட்ஸ்னால் அது ஒன் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம், ஃபாரஸ்ட்னால் அது ஒன் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி. இன் ஈச் எக்கோசிஸ்டம் லிவிங் கிரியேச்சர்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் ஃபார்ம் அ கம்யூனிட்டி இன்ட்ராக்டிங் வித் ஒன் அனதர் அண்ட் வித் அதர் அனிமல்ஸ், பிளான்ஸ், ஏர், வாட்டர் அண்ட் சாயில் அரவுண்ட் தம். அதாவது இந்த மாதிரி எந்த வகையான எக்கோசிஸ்டத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒவ்வொரு எக்கோசிஸ்டத்துலையும் இன்க்ளூடிங் ஹியூமனையும் சேர்த்து, மனிதனையும் சேர்த்து எல்லாரும் பின்னி பிணைந்து இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம். அதில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், பிளான்ஸ், ஏர், வாட்டர் அண்ட் சாயில் அரவுண்ட் தம் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்கோசிஸ்டம். த லிவிங் திங்ஸ் form biotic community and non-living things form abiotic community. பார்த்திங்கன்னா லிவிங் திங்ஸ் வந்து பயோட்டிக் கம்யூனிட்டி, அதாவது உயிர் சமூகத்தை வந்து உருவாக்கும். நான் பயோட்டிக் கம்யூனிட்டி வந்து நான் லிவிங் திங்ஸ் ஏபயோட்டிக் கம்யூனிட்டியை வந்து உருவாக்கும். இப்போ நம்ம ஹேபிடேட்னால் என்னங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ அதனுடைய டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஹேபிடேட். Fishes and crabs live only in water while many other animals like elephants, tigers and camels live on land. சில அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீரில் வாழக்கூடியது, சில அனிமல்ஸ் பார்த்தோம்னா நிலத்தில் வாழக்கூடியது. The geographical fields and environmental conditions on earth differ from one place to another. அதாவது புவி அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளேஸ்க்கும் இன்னொரு பிளேஸ்க்கும் வேறுபாடாக தான் இருக்கும். தோ கேமல் கேன் லிவ் எனிவேர் இட் இஸ் ஏபிள் டு லிவ் இன் டெசர்ட்ஸ் மோர் கம்ஃபர்டபிளி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்கக்கூடியவங்க டெசர்ட்ஸில் போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கேமல்ஸால் அந்த டெசர்ட்ஸில் இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய அடாப்டேஷன்ஸ். போலார் பியர் அண்ட் பென்குயின்ஸ் டுவெல் இன் கோல்டு ரீஜியன்ஸ். அதாவது வெரி கோல்டு ரீஜியன்ஸில் கூட அனிமல்ஸ் வந்து உயிர் வாழுது. பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் போலார் பியர் அண்ட் பென்குயின்ஸ். லிவிங் இன் சச் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் requires special features in these animals which help these organisms to live, breed and excel well in that particular place. Living or dwelling place of an organism is known as habitat. What does mean by habitat? What is habitat அப்படின்னா living or dwelling place of an organisms. அதாவது உயிர் வாழக்கூடிய இடத்துக்கு பேர், வாழும் இடத்துக்கு பேர் தான் நம்ம உயிரினங்களினுடைய வாழும் இடத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை படிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய டி வேர்ட்ஸை படித்து டெஸ்ட் எழுதணும். மினிமம் 20 டி வேர்ட்ஸ். அடுத்தது இந்த கொஷின் ஆன்சர் படித்து எழுதணும். வாட் இஸ் ஹேபிடேட் அப்படிங்கிறதுக்குரிய ஆன்சர் இதுதான். லிவிங் ஆர் dwelling place of an organism is known as habitat. Next, activity 1. Look at the above picture and prepare a chart for the following interpretation. How does the climate differ in these habitats? ஹேபிடேட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான climate differentiation இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். Name some animals that exist in these habitats. ஒவ்வொரு வகையான ஹேபிடேட்ஸில் எந்த மாதிரியான அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிற அதனோட நேம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணோம். Can an animal survive if it is shifted from one habitat to another contrasting habitat? அதாவது ஒரு அனிமலை அதே ஹேபிடேட் அது இருக்கிற மாதிரி வேறொரு ஹேபிடேட்டில் கொண்டு போய் விட்டோன்னா அதால் வந்து உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அதுக்கும் வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. next portion we will see in next class. Thank you.